வணக்கம் ஸ்குவாட். வணக்கம் ஸ்குவாட். இன்றைக்கு நாங்கள் ட்ரிங்கோலங்கிற மத்தியான சாப்பாடு மத்தியான சாப்பாடு சாப்பிட வந்திருக்கிறோம். எங்கேன்னு சொன்னால் ஆச்சி சுவையூற்று. இது எங்கே இருக்குண்டாக்கிட்டு இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குண்டா கோட்ஸ் ரோட்டில் இருக்குது. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நாங்கள் கணக்க பேர்கிட்ட எங்கே சாப்பிட்லாமன்னு சொல்லி கேட்க இந்த இடம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. பிரியாணி நல்லா இருக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓ வாங்க உள்ளே போய் பார்ப்போம், சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீ ஃபுட் இல்லை உண்டு. பிரியாணி இருந்தால் ஒரு சிக்கன் பிரியாணி, சீ ஃபுட் பிரியாணி, சுப்பும் ஸ்டார்டரும் கிட்ட வாங்குவோம். சுப்புக்கு வந்து அள்ள கொல்லியாக மிளகு போட்டிருக்காங்க, காட்டுறோம். மிளகுலேயே குளிக்கிறது, சும்மா மிளகு அள்ளி விளையாடி இருக்காங்க. நாங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏனெண்டா வயிறு வலிக்குமா? அது சூடு என்ன குளிர் தான், அது வயிறு வலிக்காது. ஆனால் என்ன எரியும். பவுடர் அடுக்கேக்கு ஓனர் சொன்னவன் திக்காக தான் இருக்குமெண்டு அது மாதிரி எனக்கு ஐட்டம் போட்டிருக்காங்க. சீ ஃபுட் மீன், கனவா, இறால், நண்டு, நண்டக்கானையில் சூப் நல்லா இருக்குது. ஒரு சீ ஃபுட் விரும்பி சாப்பிட்றாங்களுக்கு நல்லா இருக்குது. அதோட சீ ஃபுட் அதில் வந்து நிறைய போட்டிருக்காங்க, கணக்கு வழக்கில் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த வெடுக்கு மனம் வந்து பிடிக்காதாக்கும் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் கூட வேறு இல்லையா. சீ ஃபுட் வந்து அந்த விரும்பி சாப்பிட்றாங்களுக்கு இதுமாரி பெஸ்ட்டான சுப்புன்னு நான் சொல்லுவேன். காரசாரமாக இருக்குது. கணக்காகவும் உள்ளுக்கு வந்து கணக்கு ஐட்டம் போட்டிருக்காங்க. சீ ஃபுட் மிளகு கூட போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் மீனில் அந்த விடல், அந்த மீனில் அந்த மனம் பெறுது. சீ ஃபுட்டுனாலே நார்மலாக அந்த வாசம் இருக்குது. நான் இப்போ தான் மீன் சாப்பிட்னா, நான் மீன் போடாமல் விட்டாங்கன்னா அந்த மனம் இருக்காது. மீன்லாம் அந்த கூட அந்த ஃப்ளேவர் இருக்குது. அடுத்த ஸ்டார்டர் இது வந்து நல்லா இருக்குது. இதில் இந்த தேவையில்லாத ஃப்ளேவர் ஒன்றுமே இல்லை. இறாலுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மசாலா கோட்டிங் ஒன்று இருக்குது. நல்லா இருக்குது. மேலே அதோட இறால் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இறால் நல்லா பொரிஞ்சும் வந்திருக்கு. அடுத்தது வந்து ஒரு ஸ்வீட்னஸ் வந்துருக்கு. ஒரு இறால் டெவில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இல்லையா. சோஸ் விட்டுருக்காங்க நல்லா. இது வந்து தனியாக சாப்பிடாம சாப்பாடோடையும் சேர்த்து சாப்பிடலாம். இது வந்து காரமும் இல்லை, கணக்கான ஆவரேஜான உழைப்பு. இறால் வந்து வித்தியாசமாக பறிச்சுக்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட இந்த KFC சிக்கன் லேயர் மாதிரி மேலே லேயர் முருகை பொறிச்சிருக்காங்க. ஆக கருகாமல் ஜூஸியாகும் கொஞ்சம். மெயின்டைன் இருப்போம்மா. இது வந்து சீ ஃபுட் பிரியாணி. கேக்குக்கு ஐஸ்கிரீம் அதுகளுக்கு போடுற ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் தான் போட்டிருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டூ மீயா? வாவ். அல்ல கணக்கா சீ ஃபுட் ஐட்டம் வருது. இதில் கணக்கா சீ ஃபுட் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கணவாய், இறால், மீன் எல்லாம் போட்டிருக்காங்க. சூப் சாப்பிடல சீ ஃபுட் பிரியாணி வந்து எப்படியும் வெறுக்கு மணக்க போகணுன்னு யோசிச்சுறேன். உண்மையிலே நல்லா இருக்குது. உப்பு தன்மை கொஞ்சம் கூட மாதிரி இருக்குது. மற்றபடி பிரியாணியோட ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. கணக்கு ஐட்டம் உள்ளுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இது நீ சொன்னதை விட எனக்கு இதில் வந்து ஒரு வெடுக்கு மணக்குது மீனில் லைட்டாக. மிச்சம்படி ஓகே. ரைஸ் வந்து சம்பாதான பகிச்சிக்கலாம், இல்லாட்டி பாஸ்மதி. எனக்கும் அது வடிவாக தெரியல. ஆனால் வித்தியாசமான ஒரு அரிசி ஒன்று பாதிக்கலாம். சம்பாதம் இல்லை, பாஸ்மதியும் இல்லை. ஆனால் சோறு வந்து பயங்கர சொப்டாக இருக்குது. அதோட கிரேவி ஒன்று வந்துருக்காங்க, அதையும் விட்டு டேஸ்ட் பண்ணிப்பாங்க. கிரேவி வந்து பயங்கர புளிப்பு தன்மையாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, ஒரு விதமான வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் புளி கூட. இது ட்ரை பண்ணி பாருங்க.
கணக்கான கேரம் சீ ஃபுட்டெல்லாம் உண்மையிலே தயாராகும். மீனை மட்டும் தனியாக ஒதுக்கியே வச்சுக்கன். அவன் நீங்கள் போட்ட மீன் வந்து தான் ஏதோ தெரியலை, அதில் அந்த ஃப்ளேவர் சரியில்லை மீன்ஸ் ஆக வெடுக்கு மனம் அடிக்குது. மற்றபடி பிரியாணி நல்ல பிரியாணின்னு சொல்கிறேன். என்னென்னா அந்த பிரியாணியோட உண்மையான ஃப்ளேவர் வந்திருக்கு மேலே, அதுதான் நான் மெயினாக சொல்கிறேன். அடுத்தது மெனமாக சீ ஃபுட் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து கட்டில் நாசுகுரங் வந்து கட்டில் ஃபிஷ் நாசுகுரங் எடுத்துனாங்க. அதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாசுகுரங்கள் நல்லா இருக்குது. வித்தியாசமான ஒரு புளிப்பு தன்மை ஒன்று இருக்குது. ஒரு நாள் இப்படி புளிப்பு தன்மை, அதாவது வந்து சாப்பிடாத புளிப்பு இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. நல்ல ஒரு புளிப்பு தன்மை. சீ ஃபுட் பிரியாணிக்குள்ளே இருந்த சீ ஃபுட் ஐட்டம் மாதிரி இதுக்குள்ள அவ்வளவு கணக்காக இல்லை, கொஞ்சமாக தான் நடக்கு. பெருசாக அம்பிடையில் கட்டில் ஃபிஷ் சில இதுக்குள்ள இருக்கலாம். அதுக்காண்டியும் ஒட்டுமொத்தமாகவே போடையில இல்லை, இருக்குது, குறைவாக இருக்குது. இல்லை அந்த புளிப்பு டேஸ்ட் தான் ஹைலைட் ஆகிருக்கு. உண்மையாக நல்லா இருக்குது. பிரியாணிக்கும் நாசிக்கும் வந்து சேம் ரைஸ் அண்ட் யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நாசிக் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் சீ ஃபுட் தான் ட்ரை பண்ண பண்ணுவீங்க, பிரியாணியை விட்டுட்டு நாசிக்குடன் ட்ரை பண்ணுங்கள். அது பெஸ்ட். மேலே சீ ஃபுட் பிரியாணியை விட இது பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கான அது கூடாதுன்னு இல்லை, அதை விட இது நல்லா இருக்குது. என்ன ஒரு ஐட்டம் இருக்குது விட்டால் நான் இது ஃபுல்லாகவே சாப்பிடலாம். அதில் நான் ராகுலுக்கு தேவை நான் தூக்கி அங்கே வைக்கிறேன். அதை முடிச்சுட்டு ட்ரை பண்ணுவேன். இது வந்து பிரியாணியை பார்க்க யாழ்ப்பாணத்து பிரியாணி, பழைய யாழ்ப்பாணத்து பிரியாணி மாதிரி இருக்கேன்னா ஒரு சிக்கனை வந்து பொரித்து வச்சுக்காங்க. ஜெலோ ரைஸோ தெரியல, சாப்பிட்டு பார்ப்பேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அது தம் பிரியாணி இல்லை. இது வந்து நான் நினைக்கிறேன் எல்லா ரைஸுமே வந்து கீரி சம்பா போல இருக்குது. உள்ள பொரியல உள்ள ஜூஸாக தான் இருக்குது. ஆனால் பட் அந்த வெளி லேயர் இருக்குது தாங்க, அது வந்து நல்ல ஃப்ரை ஆகிட்டு ஒரு நல்ல சிக்கன் பொரியல். நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து மசாலாவை மிக்ஸ் பண்ணி பிரியாணி சேர்த்துக்கிறாங்க. மேலே வந்து ஒரு சிக்கன் பொரியல் வந்து வச்சுக்காங்க. அது வந்து சிக்கனுக்கு வந்து பெருசாக மேலே மசாலா கோட்டிங்கும் இல்லை, ஜஸ்ட் உப்பை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரிங்கோக்கு வந்தால் சீ ஃபுட் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து கடலோட சார்ந்த இடம். ரெண்டாக சீ ஃபுட் ஐட்டம் எல்லாமே நல்லா இருந்தது. மீன் வந்து சேர்க்காமல் தனியாக சீ ஃபுட் இருந்ததுன்னா நல்லா. இதை சிக்கன் பிரியாணி வந்து நான் அவ்வளோத்துக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடுறேன். நான் இப்போ என்ன பண்ணேன், சிக்கன் பிரியாணியோட முதல்ல எடுத்த ஸ்டார்டரையும் சேர்த்து சாப்பிட போகிறோம். மெயின் டிஷ்ஷோட ஸ்டார்டரை சேர்த்து சாப்பிட்றாங்க. நாங்கள் அதான் இருக்குது. ஆனால் சேர்த்து சாப்பிட்டாங்க அது வேறு லெவல். ஏன்டா என்ன நிலைமையில சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுது, அதுக்காக தான் நம்ம ஸ்டார்டரை போட்டு சாப்பிட்றோம். அது பிளேன், இது மேங்கோ, அது மில்க் ஷேக். கணக்கான டைமில் லஸ்ஸி வந்துருக்கு. எனக்கு இதில் இருக்க மில்க் ஷேக். சரி, ஓகே. அநேகமான சாப்பாட்டு எல்லாத்துலேயும் ஒரு புளிப்பு தன்மை இருக்குது. ஆனால் அது வந்து அஜினமோட்டோ புளிப்பு இல்லை, என்னென்னு தெரியலை. ஆனால் தேசிக்காய் புளிப்பும் இல்லை, நல்லா இருக்காங்க. 3 மெயின் டிஷ் எடுத்துனாங்க. 3லையும் பெஸ்ட்டுன்றது நான் சொல்லுவேன் கட்டில் ஃபிஷ் நாசுக்குறாங்க. அடுத்தது சீ ஃபுட் பிரியாணி, அதுக்கடுத்து தான் சிக்கன் பிரியாணி. நீங்கள் சிக்கன் பிரியாணியை தவிர்க்கிறதே நல்ல கூடாதுன்னு நான் சொல்லலை. சீ ஃபுட்டு ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்டார்டரும் நல்லா இருந்தது. ஸ்டார்டரும் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருந்தது. அதாவது வந்து ஆக ஃப்ரையாகவும் இல்லை, நல்ல ஒரு மசாலா கோட்டிங்கோட இறால் வந்து நல்லா அந்த உள்ளுக்கு இருக்க அந்த இறால் இனிப்பு தன்மை இருக்குது தானே, அது நல்லா இருந்தது.
எனக்கு கீது சொன்ன மாதிரி முதலாவது சீ ஃபுட் சாரி கட்டல் ஃபிஷ் நாசிக் வந்து நல்லா இருந்தது. அடுத்தது சீ ஃபுட் பிரியாணி மெயினாக சொல்ல போனால் சீ ஃபுட் பிரியாணி மெயினாக சொல்ல போனால் இந்த ஸ்டார்டர் எனக்கு நல்லா பிடிச்சி ஒன்றுச்சு இறால் இது நல்லா பிடிச்சி ஒன்றுச்சு. அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணியில் வந்து மெயினாக பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். சிக்கன் வந்து மெயினாக ரோஸ்ட் ஆகிடுது அதுதான் தெரியுது. மற்றபடி பிரியாணியும் ஓகே. சீ ஃபுட்டுக்கு போட்ட பிரியாணி சேம் மசாலா தான் இல்லை சிக்கன் பொறுக்கி வச்சுருக்கு அதில் சீ ஃபுட்டை மிக்ஸ் பண்ணி வைக்கிது. அதே சூப்பும் நல்லா இருந்தது. பட் அந்த மீனை தவிர்த்திருந்தால் சூப் வந்து வேறு லெவலில் இருந்தது. வடிவாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரைஸ் வந்ததுன்றதையும் சொல்கிறோம். என்ன மாதிரி ஓவராலாக இருந்ததுன்றே சொல்கிறேன். அதுக்கு முதல் லெசியை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிடுறேன். லசி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கடும் இனிப்பும் இல்லை. நான் வந்து லெசி ஆர்டர் பண்ணல, சாக்லேட் மில்க் ஷேக் வந்து சாரி வெனிலா மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணேன். அது ஓகே ஆகோன்னு சொல்லல அது. ஆனால் சாப்பிட்டோம், பில்லும் பே பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பில் வந்து 4200 வந்திருக்கு. இது நன்றி. செலவுல மட்டும் எங்களை தெரியுங்க, சேவ் பண்ணி தான் பில் தான். ஓகே, சாப்பாடு ஓகே நல்லா இருக்குது. 4200 4200 இது வேர்த்தாண்டா அவ்வளோத்துக்கு வேர்த்து இல்லை. ஆனால் சாப்பாடு நல்லா இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, சாப்பாடு நல்லா. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக் பட்டனையும் அமர்த்தி விடுங்க. திருவோணமலையில் இதை விட நல்ல இடம் இருக்கேன்ட்டு அங்கெல்லாம் போகாம விட்டு நீங்களா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு சந்தர்ப்பத்தில் கட்டாயம் வீடியோ செய்து போடுறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். அது நல்ல போயிட்டு வரோம்.